மேடம் நைட் ஒரு 9:30க்கு அந்த பொண்ணு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. லைட் போடும்போது பவர் ஷார்ட் ஆயிருக்கு. ஹலோ சொல்லுங்க. அட்டாக் ஆனது ட்ரெஸ்ஸிங் ரூம்ல. மேடம் வெளியில பிரஸ் பீப்பிள் வெயிட் பண்றாங்க. நாட் நவ ராஜீவ். திஸ் இஸ் ப்ரீ பிளான் மர்டர் மேம். கொலையாளி பக்காவா பிளான் பண்ணி அட்டாக் பண்ணியிருக்கான். எல்லா குற்றத்துக்கும் ரெண்டு வழி இருக்கும். ஒன்னு கிரிமினல்ஸ் வர, இன்னொன்னு நம்ம போக. இப்போ வந்த வழியை விட போகிற வழிதான் இம்பார்ட்டன்ட். ஹலோ மேடம், அசோக் நகர் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லுங்க. உங்க கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி இன்னொரு பாடி ஐடென்டிஃபை ஆயிருக்கு. ஓகே, உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. யா, ஐ அம் கமிங். ஐ அம் ஆன் மை வே. மேம் டேக் யூ சீட். தேங்க் யூ. ஹலோ மேடம். ப்ளீஸ் இட். உங்க முன்னாடி 2 ஃபைல்ஸ் இருக்கு. எஸ் மேம். நந்தினி அண்ட் சந்துரு கேஸ் டீடைல்ஸ் இருக்கு. ஏன் அனாலிசிஸ் படி 2 கேசஸ்க்கும் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. அந்த சிமிலாரிட்டிஸ் என்னன்னு மார்க் பண்ணுவோம், கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிப்போம். எஸ் மேடம். ஜூன் 5th நமக்கு நந்தினியோட பாடி டி நகர்ல கிடைச்சது. அதே மாதிரி ஜூன் 6th சந்திரோட பாடி நமக்கு அசோக் நகர்ல கிடைச்சது. முக்கியமா அவங்க கொலை ஆகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் கிட்னாப் ஆயிருக்காங்க. அண்ட் தட் டூ அவங்க வீட்லயே. ராஜீவ், விஷ்ணு, ரிப்போர்ட்ஸ்ல நான் சொல்ற இன்ஃபர்மேஷன் மேட்ச் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. ஓகே மேடம். நம்பர் 1 குளோரோஃபார்ம். மேடம் நந்தினி வீட்ல பாயிண்ட் நம்பர் 5ல குளோரோஃபார்ம் ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு. மேம் சந்துரு வீட்ல பாயிண்ட் நம்பர் 3ல குளோரோஃபார்ம் ஃபைண்ட் அவுட் ஆயிருக்கு மேம். ராஜீவ், உங்ககிட்ட இருக்கிற போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படிங்க. எஸ் மேடம். மேடம் ரிப்போர்ட் படி ஆளோட மண்டையில இரும்பு ராடல வச்சிருக்காங்க. அந்த ஆள் அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்ததா எழுதிருக்காங்க மேடம். மேம் இதுலயும் அப்படிதான் எழுதியிருக்காங்க மேம். இந்த 2 கேஸ்லயும் கொலைகார குளோரோஃபார்மை யூஸ் பண்ணிருக்கான். ஆனா அதுக்கு முன்னாடி இரும்பு ராடால மண்டையில பலம் அடிச்சிருக்கான். அதால மட்டும் அன்கான்ஷியஸ் ஆக மாட்டாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொலைகாரன் ஃபர்ஸ்ட் குளோரோஃபார்மை யூஸ் பண்ணிருக்கான். அவங்க அன்கான்ஷியஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள கிட்னாப் பண்ணிருக்கான். வெறும் ராட் ஆர் குளோரோஃபார்ம் அவன் ஆயுதமா பயன்படுத்தல. அதுக்கு முன்னாடி அவங்கள பயப்படுத்தி இருக்கான். இதுக்கு அவன் யூஸ் பண்ண வெல் ட்ரெயின்ட் வெப்பன் தான் பாயிண்ட் நம்பர் 2 டாக். மேடம் பாயிண்ட் நம்பர் 4ல நந்தினி வீட்ல சலைவா கிடைச்சிருக்கு. பாயிண்ட் நம்பர் 2ல சந்துரு வீட்ல அந்த நாயோட முடி கிடைச்சிருக்கு மேம். அதோட டிஎன்ஏ ரிப்போர்ட் மேம். சேம் டிஎன்ஏ மேடம். So it's clear. It's the same dog. அடுத்த நாள் டாக்டர் சந்துருவை அவர் கேபின்ல மீட் பண்ணேன். என் ஃபைல் பார்த்துக்கிட்டு இருந்த அவரு என்னாச்சுன்னு தெரியல கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் டாக்டர் அரவிந்தோட பர்சனல் மீட்டிங்க்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாரு மேடம். ஆனால் என்னாச்சுன்னு தெரியல, சடனாக அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. இருக்கிற அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ண சொல்லுங்க. மறுபடியும் கேட்டால் அவர் இந்தியாவிலேயே இருக்க மாட்டார்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம்
நான் இந்தியாவில் இருக்க மாட்டேன் மேடம். எனக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எப்படியாவது அவரை மீட் பண்ணணும்னு வீட்டு அட்ரஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு வீட்டோட ரோட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கார் வர்றதை பார்த்து இறங்கி பேச போன என்ன அப்பதான் மேடம் நீங்க என்ன பிடிச்சிங்க. அந்த ராட் உன் கையில எப்படி வந்துச்சு? அது இறங்கும்போது கால் தடுக்கி கீழே விழுந்துருச்சு மேடம். மேடம், லேப்ல இருந்து ஃபுட்டேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ப்ளே பண்ணுங்க. ஓகே மேடம். Rajiv, just help him. ராஜீவ், எஸ் மேடம். ஒவ்வொரு 56 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த டேப்லெட்டை கொடுத்து அப்சர்வேஷன்ல வைங்க. காலையில வந்து செக் பண்றேன். ஓகே மேடம். அர்ஜுனோட மொத்தம் 10 பேர் மேல அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதுல மத்தவங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்க. கடைசியா அர்ஜுன் மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் வரதை தெரிஞ்சுக்கிட்டு எந்த எவிடன்ஸையும் விடாம மொத்தத்தையும் பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த பிளாஸ்ட்ல அர்ஜுன் தீக்காயத்தோட தூக்கி வீசப்பட்டு பக்கத்துல இருக்கிற குளத்துல விழுந்து பொழைச்சுக்கிட்டான். அன்னைக்கு அர்ஜுன் மட்டும் பொழைக்கல டாக்டர், இன்னொருத்தனும் பொழைச்சிருக்கான். இப்போ அர்ஜுன் எங்க இருக்கான்? நாம இப்ப இருக்கிறது அர்ஜுன் ஊர் தான். வீடு தான் போய் தேடணும்.